Hi everyone, வணக்கம் and welcome to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Time வந்து 9:02 p.m. in Toronto and the temperature is 11 degrees Celsius. I think weather கொஞ்சம் நல்லா இருக்குது. நானும் கொஞ்சம் வாக்கிங் இடம் போயிட்டு வந்தேன். ஸோ வாக்கிங் அளவுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்ப்ரிங் வந்துடும். ஸோ எல்லாரும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கு சிவராத்திரி திங்க் எல்லாருக்கும் தெரியும், அதனால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கேன். சிவராத்திரி எல்லா ஹிந்துவுக்கும் மோஸ்ட்லி ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு விரதம் இருக்கிற நாள் இந்த மாதிரி. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே. சிவராத்திரிக்கு எல்லாருக்கும் தெரியும், முழிச்சிருக்கிறது ஃபுல் நைட்டாக தூங்குறையில் அண்ட் பூசியல் பண்ணுறது நைட்டெல்லாம். நிறைய ஆட்கள் இப்போ இந்த விசேஷத்துக்காக கோயில் எல்லாம் யூஸ்வலி அங்கே போய் பாட்டு பாடி பூசையெல்லாம் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவ. பட் இந்த வருஷம் கோவிடால் அது ஒரு இன்கன்வீனியன்ஸாக போச்சு. பட் சில ஆட்கள் இப்போ வீட்டிலையும் சரியும், இப்போ எங்கள் அம்மா வீட்டை எல்லாம் தொடங்கி எல்லாம் செஞ்சோன்னு இருக்கிறப்ப. ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் மேபி வீடியோ காலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இல்லாட்டி நேரடியாக பூசையும் எல்லாம் செஞ்சோன்னுப்பீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் எல்லோரும் முடிச்சிருக்கிறதுக்கு. வழக்கம் போல் எங்களோட அஜெண்டா இன்றைக்கு பார்ப்போம். ஸோ டாப் ஆஃப் தி ஹவரில் வி ஹாவ் அகேன் இன்றைக்கு March 11 என்ற நாள் கோவிட் ரிமெம்பரன்ஸ் டேயாக அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நாள் வந்து இப்போ கோவிடால் யார் அதால் உயிர் இழந்து போயிருக்கிறியோமோ அவைக்கு வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ் ஒரு ட்ரிபியூட் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். அண்ட் தென் அடுத்தது வி ஹாவ் Ontario ஹை ஸ்கூல்ஸில் சைன் லாங்குவேஜ். ஸோ இப்போ சைன் லாங்குவேஜ் எங்கள் கையோட காய்க்கிறது வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹை ஸ்கூல்ஸுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி வி ஹாவ் Ontario எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லட்சே, அவர் அதை பற்றி காய்ப்பார். அண்ட் தென் வி ஹாவ் எங்களோட கனேடியன் வெலம் போர்ஷன். அதுக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் காய்ச்சினாங்க ஒர்க் பெர்மிட். ஸோ இப்போ கனடாவில் இருக்கிற ஒர்க் பெர்மிட்டுக்கும் கனடா வந்து ஒர்க் பெர்மிட்டில் வாரத்துக்கும் we had a immigration specialist அவன் வந்து காய்ச்சவ. ஸோ இன்டேக்கு என்னதை பற்றி காய்க்க போகிறேன்டா ஸ்டூடெண்ட் விசா பற்றி. அண்ட் அகேன் எங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கவையில் வந்திருக்கு அதை பற்றி. ஸோ இந்த டாபிக் குறிப்பிட்டு எடுத்து she is going to share ஸ்டூடெண்ட் விசாவில் என்ன நடக்குதுண்டு. And then we have எங்களோட currency for today. And Kalai அரங்கத்தில் again சிவராத்திரின்ற வழியாக we have a very special performance from Kalai Aruvi Academy of Fine Arts. இதை வந்து ரேணுகா விக்னேஷ் நடத்துகிறவ. அவண்ட ஸ்டூடெண்ட் பிருந்தவி சிவராஜு சிங்கம். அவள் வந்து she is doing a dance performance ஒரு சிவன் பாட்டுக்கு. ஸோ we're in for a treat. And then weather and news இருக்குது. ஸோ உங்களோட டாப் ஆஃப் தி ஹவர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அகேன் March 11th கோவிட் ரிமெம்பரன்ஸ் டே மார்க் பண்ணிருக்கு. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோடும் நிறைய பொலிட்டிக்கல் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் காய்ச்சிருக்கேன் இதை பற்றி. பட் we're going to have a watch at Justin Trudeau. New word, COVID-19. But even as COVID-19 took hold of our planet, even as this new word took over our lives, we found ourselves talking about other words too, about words that weren't new at all. Sacrifice and solidarity, compassion and community. When the pandemic hit last year, these words that have defined Canadians for generations, were suddenly given new meaning. It has been a tough year, a heartbreaking year, but it has been a year that we have faced together, and that is something we must never forget. Mr. Speaker, on this National Day of Observance for COVID-19, we remember the people we've lost, grandparents and parents, brothers and sisters, friends and colleagues. Each one was loved. Each one was... Speaker, a year ago, Canadians were asked to stay home and stay safe. And yet, even apart, or perhaps because we were apart, our communities became stronger and stronger. Businesses stepped up to produce PPE when we needed it most. Some went from making hockey masks to face shields. It doesn't get more Canadian than that. Students and teachers learned how to do school online and
Kids did the dishes while they were doing their homework. Young people across the country stepped up to help their neighbors, to serve their communities. Essential workers made sure the shelves were still stocked with food. People cheered from balconies in solidarity with healthcare workers, the heroes of this pandemic. Brave women and men in the armed forces answered the call of duty for Indigenous communities and for the greatest generation now in long-term care homes. They were there for our parents and grandparents. And through that service, we saw clearly that for every senior in Canada, we must do better. And I know that we will. And community, sacrifice, and solidarity. This is where we find meaning in the depths of grief. This is our light through a dark time. Every Canadian we lost to this virus will be remembered. Every shift done by a frontline nurse, every mask made by a Canadian worker will not be forgotten. We are stronger together, today, tomorrow, and always. Hi guys, welcome back. So Prime Minister Justin Trudeau சொன்ன மாதிரி இப்போ இழந்து போன ஆக்களில் வந்து உங்களோட பெற்றோரா இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸா இல்லாட்டி ஆண்ட்டா அங்கிளா பிள்ளைகளா நிறைய பேர் இதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கையும் ஸோ அவை எல்லாரும் ஒரு ரெமெம்பர்ஸாக வச்சு அவர் கழிச்சிருக்கார். இப்போ நிறைய இடங்கள் கனடாவில் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி பே பண்ணியிருக்கேன். குறிப்பாக குபெக்கில் வந்து கொஞ்சம் கிராண்டாக வந்து செஞ்சுருக்கேன். குபெக்கில் வந்து தே ஹேட் அ ஸ்பெஷல் செரமோனி. இப்போ குபெக் சிட்டிலையும் மான்ட்ரியாலையும் இப்போ இந்த செரமோனியில் வந்து நிறைய ஆட்கள் வந்து பார்ட்டேக் பண்ணுவேன். ஸோ யார் வந்திருக்கேன்டா குபெக் பிரீமியர் ஃப்ரான்சுவா லெகார்ட் அவர் போயிருக்கார். லிeutenant ஜெனரல் ஆஃப் குபெக், ஸ்பீக்கர் ஆஃப் நேஷனல் அசம்பிளி, நிறைய மினிஸ்டர்ஸும் இன்க்ளூடிங் ஹெல்த் மினிஸ்டரும் லீடர்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாரும் அதில் போய் கலந்துருக்கேன். இதில் வந்து ஒரு சிம்ஃபனி மாதிரி லைவ் மியூசிக் போட்டு அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக போட்டு புரியும்பா ஒயிட் ரோசஸ் வந்து ஃப்ளவர்ஸ் அதை போட்டிருக்கேன். ஒயிட் ரோசஸ் என்னென்னா அவை சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்ட்ரென்த்தும் அந்த டெலிகசியும் அவ்வளோ மென்மையாக ஒரு சாஃப்டாக அந்த ஒரு ரெண்டு குவாலிட்டியும் காட்டுறதுக்காக ஒயிட் ரோசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளவராக. So again, இது ஒரு ஃபங்க்ஷன் அதில் வந்து செஞ்சுருக்கேன் as tribute. So let's have a watch.
Hi guys, welcome back. ஸோ குபேக்கில் எப்படி நடத்திருக்கேன்ட்டு அதில் வந்து பார்க்க தெரியுது. அண்ட் அகேன் நிறைய ட்ரிபியூட். ஸோ வருஷமாக March 11 வந்து கோவிடால் இருந்து போன ஆட்களுக்கு பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு இட் இஸ் அ ரிமெம்பரன்ஸ் டே. அடுத்தது அப்டேட் எங்களுக்கு வந்து ஆன்டாரியோ ஹை ஸ்கூல்ஸை பற்றி. ஸோ அகேன் ஆன்டாரியோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் அச்சே அவர் வந்து சொல்லியிருக்கார் செகண்ட் லாங்குவேஜாக அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்ட்டு. இப்போ இட்ஸ் அ ரியலி கிரேட் இனிஷியேட்டிவ் நினைக்கிறேன். அந்த ரெண்டு இதில் வந்து ஆஃபர் பண்ணுறேன். ஸோ அமெரிக்கன் சைன் லாங்குவேஜும் லாங்குவேஜ் டிசைன் குபெக்வாவில் இந்த ஃபாலிலேருந்து ஹை ஸ்கூல்ஸுக்கு வந்து தே ஹாவ் அ சான்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு. ஏன் குறிப்பிட்ட இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறேன்டா, சைன் லாங்குவேஜ் வந்து ஒரு லாங்குவேஜ் மோஸ்ட் ஆட்களுக்குமே தெரியாது, யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு வடிவாக தெரியும். ஆனால் மெட்டவைக்கு வந்து அது பேசிக்ஸ் இதிலெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ இதை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து ஹை ஸ்கூல் ஏஜ் எஸ்பெஷலி அவைக்கு வந்து அந்த வேறு ஆக்கள்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ அவேண்ட கல்ச்சர் எப்படி இருக்குதோ அவேன் ஒரு ஹியூமனிட்டியோட லெவலில் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவது தான் இந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அகேன் ஒரு ஜெனரல் நாலேஜுக்கும் நல்லா இருக்கும் தானே. நாங்கள் கம்யூட் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன்ஸ் போட்டு கையோட அவைக்கும் ஒரு விளங்குற ஒரு லாங்குவேஜை காய்ச்சா இட்ஸ் குட். So அந்த வந்து ஆஃபர் பண்ணுறேன். ஸோ அகேன் இந்த ஃபால்லேருந்து தே ஆர் கோயிங் டு டூ தட். But let's have a watch. Stephen Letchen is around. This has been a challenging time for everyone, there's no doubt, but our government has stepped up to provide the resources necessary to protect our students, our families, as well as our staff. But even as they have been our priority for the past year, we have continued to improve the quality of education for young people and to create new, innovative learning opportunities for them. I'm going to attempt the announcement at ASL before I continue in English. And the translators are smiling, so I think I did okay in this respect. But I'm very pleased to announce the release of new American Sign Language ASL and LSQ second language courses in our province. ASL and LSQ are distinct languages, each with unique histories, cultural references, and distinct grammar and syntax. Now, to ensure accuracy of the languages and to include authentic ASL and LSQ perspectives, we consulted with the ASL and LSQ communities and stakeholders about the course content. Welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Time is now 9:18 p.m. in Toronto and the temperature is 11 degrees Celsius. So இப்போ பார்த்தீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து தமிழ் சிவிக் ஆக்ஷன் ஆர்கனைசேஷன் அண்டு அகேன் கோவிடுக்கு வந்து நிறைய தமிழாக்களுக்கு உதவி பண்ணுறோம்.
ஸோ உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்ட இப்போ அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் க்ரோசரிஸ் நீங்கள் டெஸ்டிங் சென்டர்ஸுக்கு வந்து ரைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்பட்டால் எதுக்குண்டாலும் நீங்கள் வந்து அவையை ரீச் அவுட் பண்ணி அவை கேட்கலாம். எல்லா கோவிடுக்கு சம்மந்தப்பட்ட ஹெல்ப்பும் தேர் ஹெல்பிங் அவுட் வித் தட். ஸோ அகேன் தேவைப்பட்டால் ப்ளீஸ் ரீச் அவுட் டு தம். அடுத்தது we have our Canadian வெலம் போர்ஷன். கனேடியன் வெலத்தில் இப்போ சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் வந்து ஒர்க் பர்மிட்ஸை பற்றி காய்ச்சுது. கரண்ட் ஆக்கள் இப்போ ஒர்க் பர்மிட்ஸ் இருக்கிறதும் கனடாவுக்கு வந்து வேறு செய்ய போகிற ஆக்களை பற்றியும். இப்போ இன்றைக்கு வந்து we're going to talk about student visas. ஸோ ஸ்டூடெண்ட் விசாஸ் வந்து அகேன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடக்குது, கோவிடால் என்ன வாட்ஸ் ஹேப்பனிங், அதுக்கு வந்து we have எக்ஸ்பர்டீஸ் இமிக்ரேஷன் கனடாலேருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன் ஃப்ரம் பிரிட்டிஷ் கொலம்பியா வந்து சுதாரணை கழிச்சு we have an update. குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் எங்களோடு பிசி வான்கூவரில் இருந்து எக்ஸ்பர்டீஸ் இமிகிரேஷன் கனடாவில் இருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்களே. வணக்கம் சார். மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். கடந்த 2 வாரங்கள் ஒர்க் பெர்மிட் மற்றும் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் தொடர்பாக உங்கள் மூலமாக பெற்றுக்கொண்டோம். பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக தங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கும்படி சொல்லியிருந்தார்கள். பல தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும்படி, ஆகவே மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வாரம் மற்றும் ஒரு விடயம் கூடுதலாக இதையும் கேட்கின்றார்கள், பலர் கேள்வி கேட்கின்றார்கள். குறிப்பாக கனடாவுக்கு வெளியில் இருக்கின்ற மாணவர்கள் ஸ்டூடெண்ட் விசா மூலமாக கனடாவுக்கு வந்து தங்களுடைய உயர்கல்வியை தொடர்கின்ற மாணவர்கள் கேள்வி பலவற்றை கேட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அவர்கள் வந்து கேட்பது, ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இமிகிரேஷனுடைய ப்ரோசஸ் இப்பொழுது எப்படி இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில இருந்து கனடாவுக்கு வந்து படிக்க முடியுமா, அவர்களுக்கான விசா வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்று இது தொடர்பாக தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? முதல்ல என்னோட நன்றியை உங்களுக்கும் நேயர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒவ்வொரு வாரமும் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா, இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்டடி வீசாஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்னு சொன்னால், எஸ், ஸ்டடி வீசாஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு டிலே இருக்கே தவிர, பட் அது வந்து ஸ்டாப் பண்ணப்படல. ஸோ கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். பயோமெட்ரிக்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்தியாவில், ஸ்ரீலங்காவில், இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லேயும் பயோமெட்ரிக்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது. அவங்க பயோமெட்ரிக்ஸ் கொடுக்க முடியும். மெடிக்கல்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கு. ஸோ கண்டினியூஸாக அவங்க வந்து இப்போ ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற வரணும்னு நினைக்கிறவங்க சரியான இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டோ இல்லாட்டி சரியான முறையில் சரியான நபரை கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நேத்தி வந்து இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் கேனடா. இப்போ இந்த கோவிட்னால உள்ள வர முடியாமலோ இல்லாட்டி சில பேருடைய கோர்சஸ் வந்து ஃபுல் ஆன்லைன் கோர்சஸா இருக்கும். அவங்க வந்து உள்ள வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க காலேஜஸ் சொல்லிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்ல வெளியே இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டி, அந்த போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டோட எலிஜிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிட் ஸ்டார்ட் பண்ண அந்த மார்ச் 2020லேருந்து இந்த வருஷம் கடைசி டிசம்பர் 31, 2021 வரைக்கும் யாரெல்லாம் கனடாக்கு வெளியே இருந்து இந்த ஆன்லைன்ல ஸ்டடி பர்மிட் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாரெல்லாம் அங்க ஆன்லைன்ல படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் 100% அவங்க படிக்கிற அந்த டைமுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. அந்த ரூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பப்ளிக் பாலிசி உண்மையாவே ஒரு நல்ல விஷயம்தான். நிறைய பேர் வந்து வெளியே இருந்து கனடாலேருந்து வெளியே இருந்தே உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். ஸோ அது ஒரு விஷயம். இதுல இன்னொரு பிளஸ் ஒரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஸ்டடி பர்மிட் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அவங்களோட கோர்சஸ் ஆன்லைனா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஆன்லைனா படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. திடீர்னு அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண அந்த ஸ்டடி பர்மிட் ரெஃப்யூஸ் ஆயிருக்கும். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, 2வது தடவை உடனே திருப்பி மறுபடியும் அப்ளை பண்ணுவாங்க ஸ்டடி பர்மிட்.
ஸோ இப்போ முதல் தடவை அப்ளை பண்ணி ரெஃப்யூஸ் ஆயிடுச்சு, ஆனா நீங்க படிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க படிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆன்லைன்ல, சரிங்களா? செகண்ட் டைம் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரெஃப்யூஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க படிக்கிற எல்லாத்துக்கும் அதையும் வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில். நீங்க போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணும்போது இந்த ரூல்லாம் கரெக்டா பார்த்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். இது நீங்க சொன்ன மாதிரி நேற்று முந்தின நாள் வந்த தகவல்கள் அப்படியா? நேற்று வந்த தகவல் மார்ச் 10க்கு வந்து அப்டேட் இது. ஸோ இந்த ரூல் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபால் 2021, அதாவது ஃபால் 2021 அவங்க போட்டிருக்காங்க. ஆனா டேட் வந்து பர்டிகுலரா கரெக்டா கொடுத்துருக்குதுன்னா December 31st 2021 வரைக்கும் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபுல் 100% போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் எலிஜிபிலிட்டி இருக்கு அந்த டைம். ஆகவே இந்த தகவல்கள் நிச்சயமாக ஸ்டூடெண்ட் விசாவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வர நினைப்பவர்களுக்கு இந்த தகவல்கள் உபயோகமானதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி நான் கடந்த வாரமே கேட்க வேண்டும் என்று இருந்தேன். பலரும் வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எல்லா நாடுகளிலுமே மிகவும் வறியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் வெளியில் எப்படியாவது சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருக்கும். இந்த ஆர்வத்தினால் எப்படியாவது யார் மூலமாகவது தெரிந்தவர்கள் மூலமாக சென்று விடலாம் அல்லது விவரங்களை பெற்றுக்கொண்டு போய்விடலாம் என்று பணத்தில் இருந்து தங்களுடைய நேரத்தில் இருந்து அனைத்தையும் செலவு செய்து தவறானவர்களிடம் சென்று தவறான விடயங்கள், அதாவது குறிப்பாக இதை மிஸ்யூஸ் இந்த இப்படியான விஷயங்களை உண்மையிலேயே படிக்க போறார்களா, உண்மையிலேயே வேலைக்கு வருகின்றார்களா, இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது சிலர் வந்து ஒரு சரியான கன்சல்டன், அதாவது இப்பொழுது நீங்க இமிகிரேஷன் கன்சல்டனா இருக்கிறீங்க, அது மாதிரி ஒரு சரியான முகவரை தொடர்பு கொள்ளாமல் இடையில் சிலரை தொடர்பு கொண்டு பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு இப்படி ஏதாவது அழைப்புகள் வந்திருக்கிறதா? யாராவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா? உங்களுடைய அனுபவத்தில் இப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் சார். இது வந்து மார்ச் வந்து ஃப்ராட் ப்ரிவென்ஷன் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எங்களால முடிஞ்ச அவேர்னஸ் மக்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ நீங்க இந்த கொஸ்டின் கேட்டது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சரியான நேரத்தில் இந்த கேள்வி கேட்டுட்டீங்க. முதல்ல என்னோட தரப்புல இருந்து உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ இது பாத்தீங்கன்னா உண்மை. முன்னால வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்ப கனடா மேல அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்திருக்குது. கனடாக்கு வரணும், கனடால வந்து வேலைக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஸோ இந்த ஆசைய அங்க நிறைய இருக்கிற இடைத்தரகர்கள், ஏஜென்ட்ஸ், கன்சல்டன்சிஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க, இமிகிரேஷன் ஒர்க் பண்றேன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து மேடம் எனக்கு எப்படியாவது ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பைசா தரேன் இப்படின்னு சொல்லி நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பர்சன் கிட்ட போய் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து என்கிட்ட கால் பண்ணி ஒரு சிலர் வந்து செக் பண்ணுவாங்க, இது ஃபேக் ஜாப் ஆஃபரா, இது ஒரிஜினல் ஜாப் ஆஃபரா, அந்த மாதிரி வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்றேன். ஒருத்தர் வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க. இது பொதுவா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ண ஒரு விஷயம். அவங்க வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க வந்து, மேடம் எனக்கு இடிஐ கிடைச்சிருச்சு, நான் வந்து கனடாக்கு வரப்போறேன், இப்ப டிராவல் பண்ணலாமா கோவிட்ல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் உடனே சொன்னேன், அப்படியா இடிஏவா, நீங்க உங்க நம்பர் பார்த்தா நீங்க இந்தியால இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு, நீங்க என்ன பாஸ்போர்ட் வச்சிருக்கிறீங்க, இந்தியன் பாஸ்போர்ட்டா? ஆமாங்க நான் இந்தியன் பாஸ்போர்ட் தான், இந்தியன் நேஷனல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்தியன் நேஷனலுக்கு இடிஏ எலிஜிபிலிட்டியே கிடையாது. இடிஏங்கிறது என்னன்னா இட்ஸ் எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்தியால இருந்தோ இல்ல ஸ்ரீலங்கால இருந்தோ சில விசா எக்ஸம்ட் கண்ட்ரிஸ் இருக்கும். அதாவது ஆன் அரைவல் விசான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆன் அரைவல் விசா ஆர் விசா ஆன் அரைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரிக்கு நீங்க விசா அப்ளை பண்ணாமலே போய் இறங்கும் போது அவங்க அந்த இமிகிரேஷன்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு 30 நாளைக்கு இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கனடால நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அண்ட் சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏ, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆன் அரைவல் விசா, அது ஆனா முன்னாலே அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல, அதுக்கு பேர் தான் இடி. இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரியான ஏசியன் கண்ட்ரீஸ் சில கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல வராது.
ஸோ இவங்கெல்லாம் வந்து விசா முன்னுக்கூட்டியே அப்ளை பண்ணி விசா அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கண்ட்ரிக்குள்ள டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து கான்டாக்ட் பண்ணாரு, இடிஏ இருக்குது, உங்களுக்கு இடிஏ எலிஜிபிலிட்டியே கிடையாதுங்க இந்தியன் நேஷனலுக்கு, உங்களுக்கு எப்படி இடிஏ கொடுத்தாங்க? இல்ல மேடம், நான் முதல்ல 2.5 லட்ச ரூபா கட்டினேன், அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க எனக்கு அடுத்த நாளே இடிஏ கொடுத்துட்டாங்க, எனக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டாங்க, இடிஏ இமெயில் அனுப்பிச்சிட்டாங்க, அப்புறம் ஜாப் ஆஃபர் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜாப் ஆஃபர் அடுத்தது அது ஒரு இன்னொரு ஒரு பிரச்சனை. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல ஆசை காட்டுறாங்க, உங்களுக்கு 4000 $5000 சம்பளம் கொடுத்துடுறோம், அகாமடேஷன் கொடுத்துடுறோம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிராவல் சார்ஜஸ் கொடுத்துருவோம், 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம், 8 ஹவர்ஸ் வேலை பார்த்தா போதும், ஓவர் டைம் பெனிஃபிட் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், நிறைய ஆசை கட்டுறாங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து என்ன பண்றாங்க, ஓகே இப்போ இப்போ நான் வந்து ஒரு இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ன்றதுனால எனக்கு இந்த தெளிவு நிலை இருக்கு. ஆனா ஒரு அப்ளிகண்டா நான் அவங்களுடைய பொசிஷன்ல பார்க்கும்போது, ஐயோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுடைய எண்ணங்களை நான் அக்செப்ட் பண்றேன், உங்களோட எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஆனா இந்த காலத்துல எல்லாமே வந்து கூகுள், எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர்நெட்ல இருக்குது. ஸோ இன்டர்நெட்ல போங்க, செக் பண்ணுங்க, இது சரியா தவறா அப்படிங்கறத ஒரு முறைக்கு 2 முறை சரி பாருங்க. அப்படியே உங்களுக்கு தெரியலையா, யாராவது ஒரு நம்பகமான ஒரு ஐசிசிஆர்சி கன்சல்டன்ட், ஒரு ஒழுங்கான லைசன்ஸ்டு பர்சனை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட அதை பத்தி புரிஞ்சுக்கோங்க, அது சரிதானா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இடிஏ, இந்த மாதிரி விசா கொடுக்குறோம், ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுக்குறோம், நாங்க உங்களுக்கு இவ்வளவு பைசா கட்டுங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. நீங்க பைசா கொடுக்குற பொழுது அனைத்துமே நம்புகிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவோம் இல்லையா, தங்கத்தை விட வந்து கோழி தான் அதிகமா ஜொலிக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க. அண்ட் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கான்டாக்ட் பண்ண உங்களை நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிடுறாங்க. படிச்சவரா, படிக்காதவரா, படிச்சவரா, ஏதாவது விவரம் தெரியுதா, விவரம் தெரியலையா, விவரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்றேன், இந்த மாதிரி அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி பேப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரொஃபஷனலா அவங்களோட அந்த திருட்டுத்தனத்தை ரொம்ப அழகா டிராஃப்ட் பண்ணி உங்ககிட்ட பைசா வாங்கிடுறாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் 10 லட்சம் 12 லட்சம் எல்லாம் வரைக்கும் கொடுத்துட்டு எல்லாம் ஏமாந்துருக்கு. 10 லட்சம் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்து ஏமாந்துறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஆகவே சரியான முகவர்களை தெரிவு செய்ய வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி பல விடயங்கள் இணையத்திலேயே நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இதே மாதிரியான விடயங்களை தவிர்ப்பது, குறிப்பாக கனடாவில் இருப்பவர்களும் பார்க்க, அங்க இந்தியா இலங்கையில் இருப்பவர்கள் அங்கே சாதாரண லோக்கல்ல வந்து இப்படியான ஹெல்ப்கள் உதவிகள் வருகின்ற பொழுது அதை சரியா நன்கு அறிந்து பெற்றுக்கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் இப்பொழுது கூட இப்ப உங்களை போன்றவர்கள் கனடாவில் பலர் இருப்பார்கள். ஆகவே அங்கிருந்து நேரடியாக இப்பொழுது தொடர்பு கொள்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன இலகுவாக. ஆகவே அதன் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் அந்த தகவலுக்கும் ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்களை. நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் future realty. Hi guys, welcome back. So thank you again, Srimati Rangarajan and Sudaran for that. Again, நீங்கள் நிறைய இப்போ இதிலேருந்து லேர்ன் பண்ணுங்க. ஹோப் நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. இதை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால், வேறு டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் அதை பார்த்து போட்டு we will do our best to give you the information that you're looking for. ஸோ அடுத்தது திருப்பி வேக்சின்ஸ் பற்றி தான் கதைக்க போகிறோம். ஸோ கனடாவில் வந்து இப்போ தெரியும், ஆஸ்ட்ராசெனிகா வந்து வேக்சின் வந்து இப்போ தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங், நிறைய வேக்சின்ஸ் அங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்து கொண்டே இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரபிளிங்கான விஷயம் வந்து இப்போ கனடாவில் இல்லை, ஆனால் வேறு நாட்டில் வந்து நடந்திருக்குது. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ டென்மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராசெனிகா வேக்சின்ஸ் போட்ட ஆட்களுக்கு வந்து சில ஆட்களுக்கு வந்து பிளட் கிளாட் ஆகிருக்குது.
ஸோ ரத்தம் வந்து கண்டிருக்குது. இது வந்து ஒரு அகேன் டென்மார்க்கில் மட்டும்தான் இப்போ அந்த பிளட் கிளாட் விஷயம் நடந்திருக்குது. அடுத்து வந்து ஆஸ்திரியாவில் வந்து இந்த வேக்சினுக்கு போட்டு வந்த ஆட்களுக்கு ஆர்டரிஸ் வந்து ஸ்வெல் பண்ணி லங்ஸ் பாதிச்சுப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து ரெண்டு கண்ட்ரியில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இப்போ வந்திருக்குது. அகேன் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் எல்லாம் சொல்லியும் இப்போ இந்த வேக்சினால் தான் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்காண்டு எந்த ஒரு சாட்சியம் அதுக்கு இல்லையன்ட்டு, நோ எவிடன்ஸ் ஃபார் தட். பட் அவை தேர் ஃபாலோவிங் அலாங் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ கனடா அந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்கு எங்களுக்கு வந்து அந்த ஆஸ்ட்ராசெனிகா டோசஸ் எங்களுக்கு வந்திருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்ச் தான். ஸோ அந்த டென்மார்க்குக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு போன பேட்ச் இல்லை, இது வேறு பேட்ச் தான். ஸோ நாங்கள் இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ண மாட்டோம்ண்டு. ஸோ நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண தான் போகிறோம். ஹெல்த் கனடா வந்து சொல்லியிருக்கோம் இப்போ 60 to 64 வயசு உள்ள ஆட்களுக்கு தான் இந்த வேக்சின் போகணுமெண்டு. ஸோ அதுக்கு கேட்ட மாதிரி அவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ ரெண்டு விஷயம் இதில் பார்த்தீங்களா, ஒன்று வந்து இப்போ வேக்சின் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த வேக்சின் போடாமல் இருந்தால் கூட ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நடக்குமாண்டு. அண்ட் ரெண்டாவது வந்து இப்போ 60 to 64 வயசு, ஸோ ஏற்கனவே கொஞ்சம் ஓல்டர் ஆட்களுக்கு தான் நாங்கள் வேக்சின் போடுறோம். ஸோ அவைக்கு வந்து முன்னாடியே இப்போ ஹெல்த் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுமென்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயமும் நிறைய ஃபேக்டர் பண்ணி பட் கனடா அதை தே நோட்டிஸ்ட் இப்படி பிரச்சனை இருக்குதுன்ட்டு. ஸோ அவை இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபாலோ பண்ண தான் போறியும். பட் இப்போதைக்கு தேர் நாட் ஸ்டாப்பிங் இட், கண்டினியூ பண்ணுவியும். பட் அதுக்கு குறிப்பிட்ட அப்டேட்ஸ் எல்லாம் தே வில் கிவ் அஸ். அடுத்தது கோவிடோட பார்க்கும்போதே ஸோ கோவிட் வந்து இப்போ சம்மர் வரப்போகுது. அண்ட் அகேன் லாஸ்ட் சம்மர் முழுக்க ஒரு சம்மர் மாதிரியே இல்லை, எல்லாம் ஷட் டவுன் பண்ணி அங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்து நிறைய ஆட்களுக்கு போர் அடிச்சு. ஸோ இந்த சம்மருக்கு வந்து நிறைய பேர் they were looking forward to it. பட் இந்த வருஷம் வந்து அகேன் குறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிகாஸ் கோவிட்ன்ற அந்த வேரியண்ட் கோவிட் வந்துருக்குது, கோவிட் 2.0 மாதிரி ஆல்மோஸ்ட். ஸோ அந்த கோவிட் வந்து கேசஸ் கூட ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் வந்து கோவிட் வந்து அந்த கேசஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு, பட் ரெண்டாவது வந்திருக்க அந்த கோவிட் அது கூட வருது. ஸோ இப்போ எல்லா ரூல்ஸும் மோஸ்ட்லி எல்லா இடத்துல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம். சில இடங்கள் நிறைய ஓப்பன் பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், வெளியால் குரூப்ஸாக நிற்கிறதுக்கு எல்லாம் அலோவ் பண்ணுறோம் இப்போ. ஆனால் சொல்லியிருக்கேன் இப்போ ஒன்டாரியோக்கு குறிப்பிட்டால் இப்போ நீங்கள் எப்படி இந்த நெக்ஸ்ட் ஒரு மந்த் அண்ட் ஹாஃப் எப்படி நடந்து கொள்கிறீங்களோ அதுலேருந்து வர ரிசால்ட்ஸ் தான் உங்களோட சம்மர் எப்படி இருக்குமெண்டு அவை சொல்கிறேன். ஸோ நிறைய ஆட்கள் இப்போ தி ஸ்டார்ட் டு கோ அவுட், நிறைய பேர் சிக்கானா திருப்பி டெத் ரேட்ஸ் எல்லாம் கூடி போச்சுண்டா தென் கண்டிப்பாக இந்த சம்மர் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. they're going to keep everything restricted, எந்த ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கும். பட் இப்போ இந்த ரூல்ஸ் படியெல்லாம் பார்த்து போட்டு எல்லாம் குறைச்சிருந்தா தென் கண்டிப்பாக செய்வோம்ண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்களா அவையோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு worst கேஸ் சினாரியோ பார்த்தீங்களா 8,000 கேசஸ் கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அகேன் இது ஒரு worst கேஸ் சினாரியோ. பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து 2,000. ஸோ அகேன் எங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் வரப்போகுதுன்ட்டு தெரியுது. அகேன் எல்லாம் ரிலாக்ஸ்டாக ரூல்ஸ் எல்லாம் இருக்கேக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் மாஸ்க்கு போடுங்கோ, கட்டாயமாக கழுவி சானிடைஸ் பண்ணுங்கோ. அகேன் அந்த டிரான்சிட் போகிற விஷயம் எல்லாம் சாப்பாடு ஜூஸ் எல்லாம் மாஸ்க்கு கழட்டி சாப்பிடாதீங்கோ. டோன்ட் எக்ஸ்போஸ் இட் anything. So be very careful, especially in the time இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ண வரைக்கும் கவனமாக இருந்து கொண்டு ப்ளீஸ் carry on with your activities. அடுத்தது we have our currency for today. So let's have a look at our currency rates. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி இலங்கை 162 இலங்கை ரூபா, இந்தியா 57.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group.
ஸோ குவிக் காமெண்ட் இஞ்சால எனக்கு சாந்தி யோகேஸ்வரன் சாரியில் வடிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கா. தேங்க்யூ வெரி மச், யூ வெரி வெரி ஸ்வீட். உங்களோட காமெண்ட் சொன்னதுக்கு நன்றி. ஐ ஹோப் யூ டூயிங் வெல் அகேன் வித் ஆல் அவர் வியூவர்ஸ் டூ. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி தேங்க்யூ ஃபார் தேட். அடுத்தது கொஞ்சம் வருத்தப்படுற விஷயமா இருக்குது. டேலைட் சேவிங்ஸ்ண்டு இப்போ இந்த வீக்கெண்ட் வருது. டேலைட் சேவிங்ஸ் என்றால் உங்களுக்கு 1 hour இல்லாமல் போகுது. வெரி சேட். எனக்கு அப்படியே நாள் வந்தால் ஐ டோன்ட் லுக் ஃபார்வர்ட் டு இட் அட் ஆல். பட் என்ன செய்கிறது, உங்களுக்கு சன்லைட் வேணும்னா அப்படி தான் செய்யணும். ஸோ அகேன் March 14th 2 AM சாமத்தில் 2 மணி 3 மணி ஆகுது. ஸோ 1 hour உங்களுக்கு குறைச்சி ஆகுது. இப்போ நிறைய பேர் இந்த டேலைட் சேவிங்ஸ் இப்போ வருஷத்துக்கு நீங்கள் 2 வாட்டி சேவிங்க. ஆக்சுவலி தேர் திங்கிங் அபவுட் இப்போ பெர்மனெண்ட்டாகவே டைம் இனிமேல் மாற்ற வேணாமட்டு யோசிக்கிறையும். இதுக்கு ஏன் யோசிக்கிறேன்டா, இப்போ ஏன் அதை செய்கிறேன் ஃபர்ஸ்ட்லி அகேன் உங்களுக்கு கூட அந்த சன்லைட் இருக்கிற நேரம், ஒரு ஸ்கெட்யூல்ஸ் அதோட ஒத்து போகிற நேரம், அந்த ஒரு டைமுக்காக தான் லிட்டரலி உங்களுக்கு டேலைட் தாரக்கு தான் இந்த டைம் மாற்றப்படுறது. இப்போவே என்ன சொல்கிறேன்டா, இப்போ மாற்றி செய்கிறதுல கொஞ்சம் ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஏனென்றால் இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தீங்களா அந்த டைமும் உங்களோட டைம் ஜோனும் வேறையாவது உங்களோட ஜெட் லேக் ஒரு அன்ஈஸியாக அந்த ஸ்கெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் எடுக்கும். அது உங்களோட பாடியில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போடும். பிகாஸ் யூஆர் நாட் கோயிங் அலாங் வித் உங்களோட ரெகுலர் ஸ்கெட்யூல் இல்லாமல் கொஞ்சம் மாற்றி இருக்கிறபடியே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இப்போ ஹார்ட் பிரச்சனை சில ஆட்களுக்கு வருது. இப்போ ஹார்ட் ஸ்ட்ரெஸ், ஹார்ட் அட்டாக், தே ஹாவ் anxiety. ஸோ நிறைய இஷ்யூஸ் இதை கான்ட்ரிபியூட் பண்ண. ஸோ அதனால் தேர் திங்கிங் இப்போ பெர்மனெண்ட்டாகவே இதை ஒரு லாஸ்ட் சேஞ்சாக இருக்கட்டும்ண்டு. ஆனால் அகேன் இப்போ எங்களுக்கு அக்கப்பக்கம் இருக்கிற ஏரியாஸ் அதை ஒத்துக்கொள்ளத்தான் நாங்களும் we can do that. இல்லாட்டி எங்களுக்கு வேலை செய்யாது. பிகாஸ் எல்லாரோட கிளாக்குனையும் we have to work as well. ஸோ இதை இன்னும் சொல்லையில் அறிவிக்கலை என்ன மாதிரி சுச்சுவேஷன் உண்டு. பட் once they do we'll see இது கடைசியாக இல்லையாண்டு. பட் enjoy it while you can. அடுத்தது we have our Kalai அரங்கம் portion. So again சிவராத்திரிக்கு இன்றைக்கு ஸ்பெஷலாக Kalai Aruvi Academy of Fine Arts. Renuka Vignesh is the founder for that. அவன்ட ஸ்டூடெண்ட் பிருந்தவி சிவராஜ சிங்கம் ஒரு டான்ஸ் பண்ணியிருக்கா ஒரு சிவன் பாட்டுக்கு. So let's have a watch at that. தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான். பொன்னும் பொருளும் அள்ளித்தருவான், உடன் போதுமென்ற மனதையும் சொல்லித் தருவான். பொன்னும் பொருளும் அள்ளித்தருவான், உடன் போதுமென்ற மனதையும் சொல்லித் தருவான். பேரும் புகழும் பெற்றுத் தருவான். கற்றுத் தருவான், அதன் பின் போகாமல் வாழ்வதற்கும்
தருவான், போகாமல் வாழ்வதற்கும் கற்றுத் தருவான். என்ன தருவான்? தில்லை அம்பலத்தான். இகலோக வாழ்வில் உடனிருப்பான், இகலோக வாழ்வில் உடனிருப்பான். ஆயினும் பரலோக வாழ்வதற்கு வழி அமைப்பான். இகலோக வாழ்வில் உடனிருப்பான். ஆயினும் பரலோக வாழ்வதற்கு வழி அமைப்பான். சுகவாசியாயிருப்பான் அம்பலத்து பொதுவினிலே. சுகவாசியாயிருப்பான் அம்பலத்து பொதுவினிலே. தம் தம் தனனதம் தம் தனனதம் தம் தனனதனதம் தனனதம் தம் தனம் ததம் தம் தனம் ததம் தம் தனம் ததம் தம் தனம் சுகவாசியாயிருப்பான் அம்பலத்து பொதுவினிலே. அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே. அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே. அடியார்கள் நடுவினிலே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே. என்ன தருவான்? தன்னையே தருவான். MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். Hi guys, welcome back. So I'm going to time up at 9:46 ஆச்சு. So we're going to go right into the news. வணக்கம். இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய் குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று நாடளாவிய ரீதியில் நினைவு கூறப்பட்டனர். கனடாவில் வாழ்க்கை மாறிய நாளாக 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி நினைவு கூறப்படும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று கூறினார். தொற்றின் காரணமாக இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்றைய தேசிய அனுசரிப்பு நாள் அமைந்துள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் பிரதமர் தெரிவித்தார். இந்த தொற்றால் இழந்த உயிர்களை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூல் இன்றைய தனது நாடாளுமன்ற உரையில் நினைவு கூர்ந்தார். ஆசிரியர்கள், சுகாதார பாதுகாப்பு மற்றும் குழந்தை பராமரிப்பு தொழிலாளர்களை தனது உரையில் பிளாக் வெக்வா தலைவர் ஃப்ராங்கோயிஸ் பிளான்சர் நினைவு கூர்ந்தார். NDP தலைவர் ஜாக்மீத் சிங் தனது உணர்வையும் இன்று பகிர்ந்து கொண்டார். கடந்த ஆண்டு மிகவும் சவாலாக அமைந்தது என தனது அறிக்கையில் கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய தெரேசா டான் குறிப்பிட்டார். கனடா இன்று வரை 9 லட்சம் வரையிலான தொற்றுகளையும் 23,000 வரையான மரணங்களையும் பதிவு செய்துள்ளது.
கடந்த வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி கோவிட் உலகளாவிய தொற்றாக உலக சுகாதார அமைப்பினால் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் பயன்பாட்டை நிறுத்த எந்த காரணமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தலைமை மருத்துவரும் கனடாவின் சுகாதார அமைச்சரும் தனித்தனியே வெளியிட்ட அறிக்கையில் இந்த கருத்தை வெளியிட்டனர். சில நாடுகள் இந்த தடுப்பூசியை வழங்குவதை நிறுத்தி வைக்கும் முடிவை எடுத்துள்ள நிலையில் இந்த கருத்தை கனடாவின் தலைமை மருத்துவரும் சுகாதார அமைச்சரும் வெளியிட்டனர். பல ஐரோப்பிய நாடுகள் பயன்பாட்டை நிறுத்தி வைத்துள்ள அதே தொகுதி ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகளை கனடா பெற்றுக்கொள்ளவில்லை என தலைமை மருத்துவ வைத்தியர் தெரேசா டாம் என்று கூறினார். இந்த தடுப்பூசியை ஹெல்த் கனடா முழுமையான ஆய்வின் மூலம் பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தியதை சுகாதார அமைச்சர் பேட்டி ஹேஜு என்று நினைவு கூர்ந்தார். அடுத்த மாதம் ஆன்டாரியோவில் நாளாந்தம் 6000 கோவிட் தொற்றுக்கள் பதிவாகக்கூடும் அபாயம் தோன்றியுள்ளது. இன்று வெளியான புதிய மாடலிங் தரவுகளில் இந்த விவரம் வெளியானது. மிகவும் குறைந்த அளவில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அளவில் 1650 பேர் இந்த தொற்றால் ஒன்டாரியோவில் நாளாந்தம் பாதிக்கப்படலாம் என இந்த மாடலிங் தரவு எதிர்வு கூறுகிறது. தொற்றின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட சரிவு ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் இன்றைய மாடலிங் தரவுகளின் மூலம் தெரிய வருகிறது. ஒன்டாரியோவின் பெரும்பாலான பகுதிகளில் தொற்றின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் இன்றைய தரவுகள் குறிப்பிடுகின்றன. கனடாவில் இன்று மொத்தம் 3022 புதிய கோவிட் தொற்றுக்கள் பதிவாகின. ஒன்டாரியோவில் 1092, கியூபெக்கில் 738, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 569, ஆல்பர்டாவில் 364, சஸ்கச்சுவானில் 165, மனிடோபாவில் 91, நியூ பிரன்ஸ்விக்கில் 2, நியூஃபவுண்ட்லாந்து லேப்ரடோரில் 1 என இன்றைய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 15, ஒன்டாரியோவில் 10, ஆல்பர்டாவில் 5, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 3, மனிடோபாவில் 3 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டன. இன்றுடன் கனடாவில் 8,99,787 தொற்றுகளும் 22,371 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,46,714 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back. So உங்களோட லாஸ்ட் போர்ஷன் இன்றைக்கு வந்து கொஞ்சம் நைஸாக இருந்து நாளைக்கு என்ன மாதிரி வருதுன்னு போய் பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும்.
வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back. So I'm going to temperature லாம் பார்த்தாச்சு. Unfortunately இன்றைக்கு மாதிரி அவ்வளவுக்கு நல்லா இல்லை, but it's still in the positive area for some. So that's a good thing. So again, எங்களோட ஷோ கடைசி நேரம் வந்தாச்சு. I want to thank you all again. நிறைய எங்களை சப்போர்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் on IPTV, on Facebook, on WhatsApp, YouTube எல்லாத்துலேயும். And upcoming up, we do have the app coming as well. So again, நிறைய accessible, you will be able கையிலே பார்க்குறதுக்கு sooner. ஸ்பான்சர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட போகிறீங்களாண்டா கண்டிப்பாக எங்களுக்கு ரீச் அப் பண்ணுங்க. we'll give you all the answers to your questions. ஆர்டிஸ்ட் நிறைய கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், நிறைய பேர் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். So I'm happy to see that. கூட ஷேர் பண்ணுங்க. we're more than happy to watch it and also share it with the world. And again, thank you very much and நாளைக்கு சந்திப்போம்.